தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இன்று சிறப்பு விருந்தினராக திருமிகு டில்லி பாபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், மாமன்ற உறுப்பினர், 37வது வார்டின் மாமன்ற உறுப்பினராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரை நாம் நேர்காண்போம். வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருந்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். டில்லி பாபு, இந்த பெயர் அடுத்த 5 ஆண்டுகளில் டில்லியில் ஒரு இடத்தை பிடிக்குமா, அந்த இடத்திலிருந்து ஆட்சி செய்யுமா என்ற நிலையில் நாம் 4ஆம் தேதியை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அதை பற்றி உங்களது கருத்து சொல்லுங்களேன். சரியாக சொல்லிக்கிறீர்கள். தொடக்கமே சரியாக இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் டெல்லியில் காங்கிரஸினுடைய தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணி ஆட்சி பெறுவது என்பது உறுதியாகி இருக்கிறது. இப்பொழுது கள நிலவரம் மாறிக்கொண்டே வருகிறது. 10 ஆண்டு காலம் பாஜக அரசு ஆண்ட அந்த ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு தன்னுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக சமீபமாக 10-15 நாட்கள் முதல் தேர்தல் பதிவு தொடங்கியதற்கு பிறகு வெகுவான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நம்ம தொலைக்காட்சியில் பல கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமையில் ஆட்சி அமையப்போவது உறுதி. பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் அமரப்போவது உறுதி. ஜூன் 4ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 30 நாள் கழித்து பேச வேண்டியதை இப்போ வந்து தொலைக்காட்சி உரையாடல்கள் பேசுகிறது மாதிரி பேசுகிறீங்களா? அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு? நிச்சயம் நம்பிக்கை இருக்குது. ஏன் இந்த நம்பிக்கையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு என்னதான் மாற்றம் தேவைன்னு மக்களுடைய பார்வை முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் பாஜக அரசு ஆண்டதில் பல குளறுபடிகள் இருக்குது, பல அநீதிகள் மக்களுக்கு இழக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மாற்றம் வேண்டும் என்று நினைச்சா கூட மக்களுக்கு ஒரு சிறிதளவு ஒரு அச்சம் இருந்தது. என்ன, இந்த இவிஎம் மிஷின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் கை வச்சிடுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி மக்களுக்கு அந்த யோசனை பல இடங்களில் இதை பற்றி பேசப்பட்டது. டீ கடல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உண்மையான கள நிலவரம் இருக்கோ அதை பேசுவாங்க. அங்கெல்லாம் பேசக்கூடிய இந்த விஷயம் இவிஎம் மிஷினில் கை வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே பாஜக வேறு சொல்லுவாங்க, இது ஆணைத்தரமாக ப்ரூஃப் பண்ணியிருக்கா. இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு இஸ்லாமியர் நிறைய பேர் வாழக்கூடிய இடத்துல ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்கிறாருன்னா அது சூழ்ச்சியா இல்லையா? இந்த மாதிரி ப்ரூவன் மெத்தடில் இல்லைனா கூட மக்களுக்கு நிச்சயம் அந்த சந்தேகம் இருந்துக்கு இவிஎம்ல. ஆனால் சமீபத்தில் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இயற்கையே மாற்றி அமைச்சிருக்கு. இது காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ எந்த ஒரு வேலையும் முன்னெடுப்பு செய்யல. இறைவனை பார்த்து இந்தியாவுக்கு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு கருத்தில் கொண்டு அங்கே இயற்கையாகவே ஒரு சூழ்நிலை மாறுது. என்ன மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, ஊடகத்துறை வெளிப்படைத்தன்மையாகவே இருக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தின் வாயிலாக அவங்கள மிரட்டி அவங்களுக்கு என்னென்ன விதமாக அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து பல விஷயங்களை வெளியே கொண்டு வராமையே தடுக்கப்பட்டது. அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை இந்த மாதிரி பயன்படுத்தினாங்க பாஜக அரசு. ஆனால் சமீபத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை மாறுதுன்றத ஒரு கள நிலவரம் இருக்கும் பொழுது ஊடகத்துறையும் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கள நிலவரம் மாறுது, மக்களுடைய மன நிலைப்பாடு மாறுது. அதனால ஊடகத்துறை இருக்கிற உண்மையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது பிரத்யேகமாக எங்கே ரொம்ப வெளியே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக நடக்கிற அநீதிகள். தேர்தல் பத்திரம் எடுத்துக்கோங்க, வெளிப்படைத்தன்மையாக எல்லாருக்குமே தெரிய வருது. இத்தகைய ஊழல் பாஜக அரசு செய்திருக்கு. அதுவும் 6700 கோடி ரூபாய். ஏங்க, இது சின்ன ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு சிறிய தொழில் பண்ணி ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. ஒரு சின்ன தப்பு பண்ணாவே அவரை இன்கம் டேக்ஸை பிடிச்சி அவரை நசுக்கி ஜிஎஸ்டி சரியாக கட்டலன்னு சொல்லிட்டு பலவித கோணத்தில் அவரை போட்டு முடக்கி அவரை தொழிலே செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுது. ஆனால் அந்த தேர்தல் பத்திரம் வாயிலாக பணம் பெறுவது என்பது லஞ்ச பணம் தான் இருந்தால் கூட அதை முறையாக லீகலைஸ்டாக முறைப்படுத்தி அதை வாங்கக்கூடிய அளவை ஆக்டே அமெண்ட் பண்ணிட்டு 2017 அருண்ஜேட்லி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த ஆக்டே மாற்றி 2018 பார்த்தீங்கன்னா பணம் பெறக்கூடிய அந்த நன்கொடையானது ஆதாரபூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் பெறக்கூடிய அளவில் அவங்க ஆக்டை மாற்றிக்கிட்டாங்க தங்களுக்கு சாதகமாக.
இப்படி பல கம்பெனிகள், பல வியாபார நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த பணத்தின் வாயிலாக அதை பெற்றது இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையாக வெளியே வந்துடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டில் வந்து ஆர்டிஐ ஆக்ட் மூலியமா அதை வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோன்னா பண்ண முடியாது, அந்த மாதிரி சட்டங்கள்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக பண்ணுறதா இருந்தால் ஏன் அந்த ஆர்டிஐ ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம்? வெளிப்படைத்தன்மை தான் இருக்க வேண்டியது தானே. ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து எஸ்பிஐக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உடனடியாக தேர்தல் கமிஷனுக்கு வாயிலாக நீங்கள் வந்து அந்த வெளிப்படைத்தன்மையாக யார் யார் பணம் கொடுத்தாங்க, எந்தெந்த கட்சிக்கு பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்கன்றத வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும்னு சொல்லிட்டு நிகழ்வில் இது உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதை கூட காலதாமதம் பண்ணிட்டு நாளைக்கு டைரக்ஷன், நாளைக்கு டேட் வருதுன்னா உடனே வந்து இன்னும் எங்களுக்கு 2 மாத காலம் வேணும், அதுவும் தேர்தலுக்கு அப்புறமா காலம் வேணும்னு சொல்லி டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க எஸ்பிஐ. ஆனால் உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே அவங்கள சல்யூட் பண்ணணும். நேர்மையின் உச்சமாக கருதி உடனடியாக ஒரு ஆணை பிறப்பித்தாங்க. நீங்கள் காலதாமதத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது, நாளை மாலை 5 மணிக்குள்ளார நீங்கள் அந்த விவரங்களை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த விவரமும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பிறகு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ அதிகமாக எவ்வளோ வந்திருக்குன்னு தெரிய வந்தது. அதில் அதிகப்படியான பாரதிய கட்சி தொகை பாரதிய ஜனதாவுக்கு வந்தது உறுதியாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் வெளிப்படைத்தன்மையாக வெளியே வர்றதுனால ஊடகத்துறை வாயிலாக மக்களுக்கு மனம் இன்னும் கிளியராக தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டால் சர்வாதிகாரம் வலுப்பெற்றுவிடும், ஜனநாயகம் முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும். ஆகையினால எல்லா இடத்துலையுமே மக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மாற்றம் தேவை, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று நினைச்சிருக்கிறாங்க. அதன் வாயிலாக தான் என்னதான் நான் மாவட்ட தலைவராக இருந்தால் கூட களப்பணியாளர் கீழே மக்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னு பேசக்கூடிய அளவில் ஆக்சஸ் இருக்கிறவங்க. ஸோ எல்லோரும் பேசுறதை வச்சு நமக்கே ஒரு கணிப்பு கிடைக்குது. அதே தான் வந்து தொலைக்காட்சியிலும் பெரிய வல்லுநர்கள், அரசியல் நிபுணர்கள்லாம் விவாதம் செய்கிறாங்க. அதன் வாயிலாக வெளிப்படையாக தெரிய வருகிறது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக எந்த விதமான குளறுபடிகளையும் செய்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதற்கு காரணம் என்ன சொல்கிறீங்க? ஊடகத்தினர் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்க. அதற்கும் இதற்கும் என்ன, அதாவது வேறுபாடு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மிஷினில் பண்ணுற விஷயங்களை எப்படி ஊடகத்தினர் வெளிக்கொண்டு வர முடியும் மொத்தமாக? அதாவது தவறு நடந்தால் வெளியே கொண்டு வர வேண்டியது ஊடகத்துறையுடைய கடமை. இல்லை, அப்படி கொண்டு வந்தாலும் கூட அது பயன் இல்லையே, அவங்க தானே வெற்றி பெறுவாங்க. என்னது? அதாவது அந்த மிஷினில் ஏதோ ஒரு தவறை பண்ணி வெற்றி பெற்றுறாங்கன்னு வச்சுங்க, அதை அதுக்கப்புறமா ஊடகத்தினர் வெளிக்கொண்டு வந்து என்ன பண்ண முடியும்? பலன் இல்லை. ஏன்னா வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அது வெற்றியாக தான் கருதப்படும். அதுதான் சட்டம், அது ஒத்துக்கிறேன். ஆனால் இது மாதிரி தவறு நடப்பது என்பது ஜனநாயக முறையில் நடத்தப்பட்ட தேர்தலா? ஜனநாயக முறையில் நடத்தப்பட்ட தேர்தல் அல்ல. ஆனால் நீடிச்சுச்சுன்னா சர்வாதிகாரம் தான் வந்து மேலோங்கும். இதை வந்து தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் அவங்க செய்ய போறாங்கன்னு நினைக்கிறீங்க? செய்யறது தான் இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய எதிர்கட்சிகளுடைய முன்னெடுப்பா நாங்க இதெல்லாம் செய்துட்டு இருக்கோம். நீங்க ஏன் கடைசி நேரத்தில் அதை கைகொள்றீங்க? அதாவது தொடக்கத்திலேயே அறிவிக்கிறதுக்கு முன்பிருந்தே வாக்குச்சீட்டு முறைதான் வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற நீங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தாமல் இருந்தது ஏன்? இல்லை, நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இப்போ உச்சநீதிமன்றம் அதை வந்து மக்களுடைய நலனை கருதி உச்சநீதிமன்றமே இதை வந்து கையில் எடுத்து ஜனநாயகத்தை காக்க வேண்டிய காரணத்தினால் கையில் எடுத்து செய்வது என்பது பாராட்டக்கூடியதாக கருதுகிறோம். இப்போ எதிர்கட்சி, அதாவது உங்களுக்கு எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினர் அவர் கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ வெளிப்படையாக எங்களோட பிரதமர் பெயரை சொல்கிறோம், உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு என்ன பதில்? இல்லை, இது வந்து அப்படி தான் சொல்லி தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. 2004 இதே மாதிரி தேர்தல் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சியில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக யாரும் சொல்லலை. ஆனால் கூட தேர்தலை சந்தித்தோம், ஈவன் ஆட்சியே பிடிச்சோம். அதுக்கப்புறமா என்னுடைய சூழ்நிலைக்கு தக்க யாரை தேர்ந்தெடுத்து யாரை வலிமையாக கொண்டு வரத்துக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அம்மாவை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்கள விட ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய வல்லுனர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை முன்னிறுத்தினால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு
அவங்க வந்து தியாகம் செய்து அந்த பிரதமர் பதவியை எல்லாருமே ஆக்சுவலாக ஓடி போய் உட்காந்துருவாங்க சீட்டில். ஆனால் அவங்க தியாகம் செய்து என்னை விட இவங்க வந்து ஆட்சி புரிந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங்கை முன்னிறுத்தி டாக்டர் அந்த மேதாவியை முன்னிறுத்தி நிறுத்ததுனால பல நன்மைகள் கிடைச்சிது. இது வரலாறு. ஆகையினால இது அவசியம் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இவர் தான் சொல்லி முன்னிறுத்தி நடத்த வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. சென்ற மக்களவைத் தேர்தல் 2019 17வது மக்களவைத் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ராகுல் காந்தியை முன்னிறுத்தினீங்க, ஆனால் தோற்று போய்விட்டீர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் பிரதமரை அறிவிக்கவில்லை, பிரதமர் என்ற பெயரை முன்னிறுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் யூகம் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூகம் இருக்கும். அதன் அடிப்படையில் யாரோ ஒருத்தர் ஒரு யூகத்தை சொல்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் பாரத் ஜோடோ யாத்ரான்ற ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார். அந்த நடைப்பயணம் அரசியல் ரீதிக்காகவோ தேர்தலுக்காகவோ அல்லாமல் இந்தியாவினுடைய ஒற்றுமை பலப்படுத்துவதற்காகவும் இந்தியாவினுடைய மக்களுடைய பாரம்பரியம், வழிமுறைகள், தேவைகள் அனைவற்றையும் அறிந்து கொள்வதற்காக இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் வரைக்கும் நடந்தே நடைப்பயணம் மேற்கொண்டார். இருக்கிற சூழ்நிலையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்குன்னு இந்த நடைப்பயணத்தின் வாயிலாக மக்களை அவர் வந்து முழுமையாக இப்போ ரீட் பண்ணியிருக்கார், மக்களை படிச்சிருக்கிறார், அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பொறுத்து தான் இந்த வரக்கூடிய இந்த 2024 தேர்தலில் மேனிஃபெஸ்டோவே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதாகட்டும், பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாகட்டும், 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கொடுப்பதாக மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கும் தொகையாக கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து களத்தில் பயணம் செய்த பிறகு தான் கொண்டு வந்தாங்க. ஆகையினால நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்ட கேள்வி வந்து யூகத்தின் அடிப்படையில் இருக்குது. யூகமே நிஜமாக மாறிடுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லையா? இப்போ நீங்கள் பேசும்போது நடைப்பயணம் சென்றேன்னு சொன்னீங்க. நடந்து போகிறதுனே நடைப்பயணம், இதில் வேறு யாராவது மாற்றா செய்கிறாங்களா? அதுக்காக சொல்கிறீங்களா? அதை இல்லை நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒற்றுமைக்கான நடைப்பயணம்னு சொன்னேன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு வழி நெறிமுறைகள் இருக்கும். எல்லாத்தையுமே அவர் கிராஸ் பண்ணி என்னதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் மாவட்ட தலைவராக இருந்தாலும் களத்தில் இறங்கி மக்களோட பயணிக்கிறதன் மூலியமாக தான் உண்மை நிலவரம் தெரியுது. ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கீழே இறங்கி தெருவில் ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களுடைய தேவைகளை பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைகள் என்ன, மனநிலைப்பாடுகள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அரசாங்கத்தினுடைய உதவிகள் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டுலாம் நம்மளால ரீட் பண்ண முடியுது. அதை மாதிரி ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், பிரதமராக வரக்கூடியவர், அமரக்கூடியவர், ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வம்சாவழியில் வந்த ஒரு தலைவர் இருந்தாலும் கள நிலவரத்தில் மக்களுடைய தேவைகளை அறிவதற்காக தான் இந்த நடைப்பயணம் மேற்கொண்டார் என்பது தான் நான் குறிப்பிட்டு விருப்பப்பட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் அனுபவம் இல்லாதவர், இன்னும் சொல்லப்போனால் பப்பு அப்படிலாம் சொன்னாங்க. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஐயா, அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயது ஆகுது. அனுபவம் இல்லாதவர்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு 50 வயது ஒரு ஒரு மனிதர் எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருப்பாங்க. அவருடைய தாத்தா, அவருடைய பாட்டி, அவருடைய அப்பா, அவருடைய அம்மா அனைவருமே அரசியல்வாதிகள், அரசியல் செய்தவங்க, நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அந்த மாதிரி வம்சாவழியில் வந்தவரை எப்படி அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதுக்காக ஒரு கிரிட்டிசைஸ் அது. ஆனால் சமீபத்தில் எதிர்கட்சியை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கு இல்லையா? நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு ராகுல் காந்தி அவர்கள், பிரதமரை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்காம உங்கள் பேர் பின்னாடி ராகுல் காந்தின்னு ஏன் வச்சிருக்கிறீங்க, நேருன்னு வச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுக்குறாங்க மாண்புமிகு நம்ம மோடி அவர்கள். அப்படி அந்த பேச்சில் திசை மாறும்போது அவருடைய வலிமை புரியப்படலையா? நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வர இருக்கிற ஜூன் 4ஆம் தேதி வெற்றி பெற்றவுடன் அவர் ஆட்சியில் பிரதமராக உட்கார்ந்த பிறகு என்னென்ன மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாருன்னு பார்க்க தான் போகிறீங்க. அப்போ எல்லாரும் வாயை பற்றிட்டு அமைதியாக இருக்க போகிறாங்க. உங்கள் கட்சியிலிருந்து சில தலைவர்கள், சில வேட்பாளர்கள் அடுத்த கட்சி, மாற்று கட்சிக்கு தாவுறாங்க. இன்னும் சொல்ல போனால் மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் கடைசி நேரத்தில் உங்கள் வேட்பாளரே மாறியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது ஒரு சிலர் செய்கிற தவறுகள் உண்மைதான், ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த தவறுகளை செய்வதற்கு தூண்டப்படுவது யார்? தூண்டுவது யார்? தூண்டுவது யார்? ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சத்தீஸ்கரில் இப்போ சமீபமாக
ஒரு மேயருக்கான தேர்தல் நடந்தது, மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அங்கே என்ன நடந்ததுன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றமே தலையிட்டு அந்த அசிங்கத்தை வெளியே அம்பலப்படுத்தி ஒரு மாதிரி இதுவாக பேசுனாங்க, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு. சூரத்தில் அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது மாதிரி இமாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சர் 10 பேருக்கு வந்து வெற்றி பெற்றதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது யாருமே எதிர்ப்பே இல்லாமல் அப்படிலாம் இதெல்லாம் நடக்குதுன்னா என்ன காரணம்? எதிர்க்க போட்டியிடுற வேட்பாளர்களை மிரட்டியோ வேறு விதமாகவோ அவங்கள வந்து கையில் கொண்டு எதிர்ப்பு கொடுக்க இது பண்ணாமல் இவங்க வந்து அதுதான் ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு முன்கூட்டியே சொன்னேன். அது மாதிரி தான் இவங்களையும் தூண்டுதல் ஏற்படுத்தி பயம்படுத்தி அவரை வந்து ஒரு அச்சுறுத்தல் செய்து அவரை அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட செய்யறதுக்கு அடிப்படை காரணம் பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய ஆப்ரேஷன் தான். ஒரு காலத்தில் இந்திய ஒன்றியம் முழுவதும் பல இடங்களிலே போட்டியிட்ட காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை குறுக்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது கொஞ்சம் இடங்களில் நிற்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் தோழமை கட்சிகள், காங்கிரஸ் பலமாக இருந்த தோழமை கட்சிகள்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் பகிர்ந்து அன்னைக்கு தேவைக்கு தக்க பகிர்ந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நிறைய பேர் கூட்டணியில் எல்லாமே அவங்கவுங்க மாநிலத்தில் பலமாக இருக்கிறவங்க கூட்டணி இருக்குது. எல்லோரையும் திருப்தி பண்ண வேண்டியது இருக்குது. எல்லோருக்குமே நம்மளுடைய பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ப அது பகிர்ந்து கொடுப்பதன் காரணமாக தான் இது விட்டு கொடுக்கறதுன்னு கூட எடுத்துக்கலாம். காங்கிரஸ் வலிமை இழந்து விட்டது, அதனால தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, அது மாதிரி இல்லை, வலிமையாக இருக்குது. இந்த தேர்தலுடைய முடிவில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வலிமை வெளிப்படைத்தன்மையாக வெளிவரும். இந்த ஆட்சியில் பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி மணிப்பூரும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? வெரி குட் கொஸ்டின். அதாவது மணிப்பூரில் நடந்த அவல நிலை வந்து எல்லோருக்குமே தெரியும். ஊடகத்தில் பார்த்து நம்ம மனம் ஒருங்கினது உண்டு. 2 பெண்மணி, இதே நம்ம சகோதரியாக இருந்தால் ஏற்றுக்க முடியுமா? எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும். இதே நம்ம வீட்டு குழந்தை அந்த மாதிரி வந்தால் ஏற்றுக்க முடியுமா? 100க்கும் மேற்பட்டவர்கள் பலாத்காரம் செய்து அட்டூழியம் செய்து அந்த குழந்தைகளை அந்த பெண்மணியை 2 பேரையும் நிர்வாணப்படுத்தி தெருவாக கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் அதை வந்து கைத்தட்டி கேலிப்பட்டு இது நம்ம வீட்டுக்குள்ள ஏற்றுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் வந்து ஏற்பட்டிருக்கு மணிப்பூரில். அந்த இடத்துல உடனடியாக அதுக்குண்டான தேவையான முயற்சிகள் செய்யப்பானாவா பாஜக அரசு? பாஜக அரசுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இடம். பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் இந்தியா உள்ளதானே இருக்குது. ஒரு இந்திய குடிமகனை, இந்திய பிரஜையை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க? அது உடனே அங்கே போயிட்டு அதுக்குண்டான தேவையை செயல்படுத்த வேண்டாமா? காவல் நிலையத்திலே வந்து துப்பாக்கிகள் நிறைய காணாமல் போச்சு. கிட்டத்தட்ட 7000 துப்பாக்கிகள் காவல் நிலையங்கள்லேருந்து. அப்போனா எப்படிப்பட்ட ஒரு சட்டத்துக்கு புறமான செயல்கள் அங்கே நடந்திருக்குன்றதை பாருங்கள். அங்கே வந்து யாருக்கும் ஊடகத்திற்கு உண்மை தெரியக்கூடாது. வெளியே உள்ளவங்களுக்கு சோஷியல் மீடியா இன்றைக்கி டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? யாருக்கும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் கட் பண்ணிட்டாங்க. இதை மாதிரி ஒரு சூழ்ச்சித்தனமான செயல்களை செய்து வருகிறது பாஜக அரசு. இதை மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு, மக்கள் நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வாக்களிப்பு கொடுத்து உங்களை பிரதமராக உட்கார வச்சுருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் மக்களை காப்பாற்றுற விதமா? இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை மணிப்பூரில் மட்டும் இல்லை, வட மாநிலத்தில் ஆசிஃபா பானுன்னு ஒரு பெண்மணி, ஒரு 8 வயது குழந்தை, அவளை வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாஜக பிரமுகர், அவர் பேர் கூட சஞ்சீவ் ராம், அவருடைய மகன் விஷால் அவர் பேர், அவர் வந்து ஒரு மைனர், 2 பேரும் சேர்ந்து கற்பழிக்கப்பட்டு இந்த அநீதியில் எங்கே போய் சொல்லும்? பெண்களுக்கு அப்போ எங்கே பாதுகாப்பு இருக்குது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மைனர் பெண்ணை கற்பழித்து அதை வந்து வெளியே ஊடகம் மூலிமா வெளியே வரும்பொழுது அந்த பெண்மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பெண்மணியை சாகடிச்சிடுறாங்க 2017. 2018 அவங்களுடைய தந்தை போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அவரும் அங்கேயே அடித்து துன்புறுத்தப்பட்டு அவரும் அங்கே இறக்குறாரு. இப்படி சுத்தமாக வந்து பாதுகாப்பே இல்லாத ஒரு அரசாக செயல்பட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. இதுதான் இன்றைக்கு உண்மையான சூழ்நிலை. கர்நாடகா மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு
இந்திய ஒன்றியத்தையோ கொதிப்படைய செய்திருக்கிறது. அதாவது பாஜகவின் கூட்டணி கட்சியில் இருக்கிற, அதுவும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன், அவருடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக வெளிவந்திருக்கிறது. இந்த நிகழ்வு காங்கிரஸ் கட்சியின் வாக்குப்பதிவு விழுக்காட்டை உயர்த்தும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயம் நடக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தவறு நடந்தால் மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ வீதியில் நடந்து போகிறோம், யாரையோ ஒரு தெரியாத நபரை ஒருத்தரை அடித்தா நம்ம வீதியில் நடந்து போகிற மற்றவங்க கேட்காம விட்டுருவாங்களா? எப்படிங்க கேட்காம கேட்பாங்க, தட்டி கேட்பாங்க. ஏன் செய்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு தட்டி கேட்பாங்க. அந்த நிலைப்பாட்டிலேருந்து அப்புறப்படுத்துவாங்க, அந்த பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பாங்க. இதுதான் இயற்கை, இதுதான் மனிதாபிமானம், நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரம். இதை நம்ம நிச்சயம் செய்யணும். ஒரு சாமானிய வழியில் நடந்து போகிற பொதுமக்களே இப்படி செய்யும் பொழுது, இத்தகைய 2976க்கும் மேற்பட்ட பெண்களை பலாத்காரம் செய்து கற்பழிக்கப்பட்ட ஒரு இளைஞர், 33 வயசு. அந்த இளைஞர் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா அமைச்சர், மாமனார் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், தாத்தா பிரதமர், இப்படிப்பட்ட ஒரு சித்தப்பா முதலமைச்சர், சித்தப்பா, இப்படியே ஒரு குடும்பத்திலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு அசிங்கம் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய பாரத ஜனதாவுடைய என்ன சொல்கிறது, தவறுகள் நடந்தால், தப்புகள் நடந்தால் தட்டி கேட்கணும், அவங்களுடைய ஆதிக்கத்தை கட் பண்ணணும். அதை செய்யறதில்ல. அதை செய்யறதில்லாதனால இப்போ நான் முன்னாடி ஒரு முன் உதாரணம் சொன்னேன், 2017-18 மணிப்பூரில் நடந்ததெல்லாம். அப்பப்போ அவங்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் சிவியராக இருந்தால் அடுத்தடுத்து இது மாதிரிலாம் செய்வாங்களா? ஏங்க சாமானியமான விஷயமா? 3000 பேருக்கு, பெண்களுக்கு மேலே, அதில் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மேலே என்னது கம்பல் பண்ணி, வற்புறுத்தி, அவங்கள வந்து துன்புறுத்தி பலாத்காரம் செய்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நாடு எங்கே போயிட்டே இருக்கே தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த நபர் வந்து மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார்னா என்ன ஆகும்? இன்னும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் எடுத்துக்கிறது தான் தோணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னும் 3000 இல்லை 30,000 பேரை கர்ப்பழிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் போச்சுன்னா, நம்ம இந்தியா வந்து இறையாண்மை உள்ள ஒரு நாடு, இறையாண்மையே இல்லாமல் போயிடும் இத்தகைய மனிதர்கள் ஆண்டாருங்கன்னா. ஆகவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து அத்தகைய மனிதரை எதிர்கொள்ளும் விதமாக நிச்சயம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது உறுதியான விஷயம், யதார்த்தமான விஷயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் வந்து இந்த நிகழ்வை எதிர்ப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆனால் வாக்குகளை அந்த கட்சிக்கு எதிராக உங்களுக்கு செலுத்துவார்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? அதாவது போட்டி இங்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நடைபெற உள்ளது மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கான தேர்தல். அது பாஜகவா காங்கிரஸா என்பதற்கான தேர்தல். அவங்க கூட்டணி வாயிலாக நடைபெறுகின்ற தேர்தல். எப்படி வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஒரு அட்டுழியம் செய்கிறார், ஒரு அத்துமீறல்களை செய்கிறார்னா, அவருக்கு எதிரணியில், அதாவது அங்கே இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது என்பது உறுதி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, எதிர்ப்பு அலை அவருக்கு வரும்பொழுது, அவருக்கு எதிரான கட்சியினுடைய வேட்பாளர் யாருன்னா இவங்களுக்கு போட்டால் தான் சரியாக வரும்னு மக்களுக்கு நிச்சயம் தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் அமையும். தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்ற காந்தி குடும்பத்தினர், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அமைதியில்லை. வயநாடு நோக்கி வந்ததன் நோக்கம் என்ன? மறுபடியும் வயநாட்டிலே நிற்கிறாரே, காரணம் என்ன? சார், சவுத் இந்தியாவுன்னு கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது அவருடைய விருப்பம். வயநாடுக்கு போன முறை வந்தார், வெற்றி பெற்றார். அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லைன்றதுக்காக இங்கே வந்திருக்காரு? இல்லை, கிடையாது. பரவலாக ஏன் இப்போ முன்னாடி கூட தான் ஜெயலலிதா 2 இடத்துல நின்னாங்க. அதாவது தலைவர்கள் வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு சேவை வந்து, எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இன்னொரு ஒரு பலு தூக்குறவர் 100 கிலோ தூக்குவார், என்னால் 200 கிலோ தூக்க முடியும்னா ஏன் தூக்கக்கூடாது? ஏன் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடாது? அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களே செய்ய முடியும், சவுத் இந்தியாவுக்கு தேவையான விஷயம் அப்பப்போ அவர் வந்து போகும்பொழுது அவருக்கு என்ன தேவைகள், மக்களுடைய தேவைகள் என்னென்னு அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ சவுத் இந்தியாவையும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், நார்த் இந்தியாவும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் 2 இதுக்கு நிறுத்தினாங்களே. இது வரலாறு, நமக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம் இந்த வரலாறு உண்டு. இவர் சொல்கிறது மட்டும் ஏன் குற்றமாக பார்க்கறது அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்து சென்றிருக்கிறார். குறிப்பாக கோயம்புத்தூருக்கு வந்து பேசினார். அதற்கு முன்னாடி ஒரு இனிப்பு கடையில் போய் இனிப்பு வாங்கி முதலமைச்சருக்கெல்லாம் கொடுத்தாரு. இப்படி இது ஒரு ட்ராமா, அது ஒரு நாடகம் என்று சொல்கிறார்களே, அதை பற்றி? ட்ராமாவாக பார்த்தா ட்ராமா,
ஏன் அவருடைய எளிமைத்தன்மையை நம்ம பார்க்கக்கூடாது? அவருடைய யதார்த்தத்தை ஏன் பார்க்கக்கூடாது? எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, விடமாட்டுறாங்க. அதையும் மீறி சாதாவாக ஒரு இளைஞனா, சாதா ஒரு பிரஜையா, இந்திய பிரஜையா ரோடு கிராஸ் பண்ணுறாரு, டிவைடரை கிராஸ் பண்ணுறாரு, போகிறாரு, கடைக்கு வாங்குறாரு. அந்த கடையில் போனவங்க எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க, பூரிப்பு ஆகிறாங்க. ஒரு எளிமைத்தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு இந்திய பிரஜையாக அப்படியே நம்மளுடைய எண்ணமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதில் என்ன குறை இருக்குதுன்னு பார்க்குறது தான் நம்மளுடைய எண்ணம் ஃபோக்கஸ். அதில் என்ன நன்மைகள் இருக்குது என்பது பார்க்கவே தோணலை. ஸோ ராகுல் காந்தியை ஒரு எளிமையான தலைவராக பார்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் மீண்டும் தொடர்வோம். நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. ஐயா, நீங்கள் ஒரு மாமன்ற உறுப்பினர், சென்னை பெருநகரத்தின் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர். உங்களுடைய செயல்பாடுகள் சொல்ல, நீங்கள் வந்து ஒரு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த நாட்களில், அந்த காலங்களில் உங்களுடைய பகுதிக்கு நீங்கள் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறீர்கள்? ரொம்ப நன்றிங்க, சிறப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க. மகிழ்ச்சி. ஒரு சிறிய திருத்தம், 2 ஆண்டுகள் முடிந்திருக்கு. இந்த 2 ஆண்டுகளில் மக்கள் என்னை வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வாக்களித்து வெற்றி பெற செய்தாங்க. ஏன்னா நான் அந்த பகுதியே சார்ந்தவன் தான். 37வது வார்டில் தான் என்னுடைய வீடு இருக்குது. அந்த பகுதி சார்ந்தவன் தான். நிறைய பேருக்கு எனக்கு அறிமுகம் உண்டு. ஏன்னா நான் பள்ளி பருவத்திலேருந்தே அந்த பகுதியில் வசித்து வரேன். பெரிய எதிர்பார்ப்பு மக்களுக்கு. எப்படின்னா, கடந்த ஒரு 10 வருட காலமாக யாரும் கவுன்சிலர்ஸு இல்லை. அதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஆனால் மக்களுக்கு என்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்ச்சிக்கான வழிகளை நிச்சயம் செய்வார் என்பதில் மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அதனை உறுதி செய்ய விதமாக 1 வருட காலம் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து நான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நடக்குது, நம்ம மாநகராட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன, மாநகராட்சியினுடைய பங்குகள் என்ன, அதில் வளர்ச்சிகள் கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு 1 வருடம் ஒரு மாணவனாக இருந்ததை நான் கற்றுக்கிட்டேனே. அந்த 1 வருடத்துக்கு பிறகு என்னுடைய தேவைகள், என்னுடைய கேள்விகள் மாநகராட்சியில் வைக்கிறத முதற்கொண்டு எல்லாமே தரமானதாகவும் தேவையானதாகவும் நான் கொண்டு வந்தேன். அதில் குறிப்பாக மிக முக்கியமாக சொல்லணும்னா, 45 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய பகுதியில் குப்பை மேடு இருக்குது, கொடுங்கையூர் குப்பை மேடு இருக்குது. அந்த கொடுங்கையூர் குப்பை மேடு என்பது பல சுகாதார சீர்கேடு அதனால ஏற்படுது. அந்த லாரிலாம் நைட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 3000 டன் ஒரு நாளைக்கு கலெக்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு 400லேருந்து 500 லாரிகள் வந்து மூலிமா அந்த குப்பைகள்லாம் கொட்டப்படுது. அங்கே வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள்லாம் செதறி கீழே விழுந்து, பின்னாடி பைக்கில் இருசக்கர வாகனங்களில் போகிறவங்க அதில் வழுக்கி விழுந்து நிறைய விபத்துகள்லாம் ஆகியிருக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். முதல்ல வந்து அந்த குப்பை கிடங்கை தான் நான் கையில் எடுத்தேன். என்ன இதை சரி செய்வதன் மூலயமா மக்களுக்கு என்ன நம்ம நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சின்ன விஷயம், இந்த வண்டிக்கு போகும்போது நெட்டு போட்டு வரணும். எல்லா வண்டியிலையும் நெட்டு போட்டு வரணும். குப்பை அதுலேருந்து கீழே விழக்கூடாது. சில டைமில் சேராக எடுத்துகிட்டு வருவாங்க, அது கீழே வந்தால் வழுக்கிறதுக்கு. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அதை நெட்டு போட்டோம். அது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இந்த குப்பை குடங்கை சீர் செய்வதற்காக மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும், துணை மேயர் அவர்களுக்கும், மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களுக்கும் கடிதம் வாயிலாகவும் நேரடியாகவும் மாமன்றத்தில் பல முறை பேசி அந்த குப்பை கிடங்கு அங்கே வந்து அகற்றணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் உள்ளே போய் அவங்க அதிகாரிகள் வேலை செய்யும் பொழுது என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, குப்பை கிடங்கு அங்கேருந்து அகற்ற முடியாது. ஆனால் அதை வந்து அந்த குப்பைகளை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். பெருங்குடியில் இதே மாதிரி குப்பை கிடங்கு இருக்குது. அங்கே பயோ மைனிங்னு ஒரு ப்ராசஸ் செய்கிறாங்க. அதே ப்ராசஸ்ஸு இங்கேயோ செய்வதற்கு உண்டான முன்னெடுப்பு முன்கூட்டியே செய்துட்டு இருந்தாங்க. அதை போய் நான் விரைவுபடுத்துறதுக்கு ஆயுத்த பணியை மேற்கொள்றதுக்கு பல முறை கோரிக்கை வச்சு அதுக்கு தமிழக முதல்வர் அவர்களும் செவி சாய்த்து கிட்டத்தட்ட 642 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்து பயோமைனிங் மூலியமாக குப்பைகளை அங்கிருந்து அகற்றுவதற்கான வேலை தொடங்கப்பட்டிருக்கு. இது பெரிய பெரிய சக்ஸஸாக நான் கருதுகிறேன். மனசில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெளியே சொல்கிறதுக்கு இல்லை, மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறோம். அதில் ஒன்று இதுன்னு சொல்லி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். இது பெருமையாக சொல்கிறேன், திமிரா நான் சொல்ல வரேன், பெருமையாக சொல்ல வரேன். அதே போல் பிள்ளைகள் விளையாடக்கூடிய ப்ளே கிரவுண்ட்ஸ் எல்லாமே ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது பார்க் எல்லாமே சீரமைச்சு கொடுத்துருக்குறேன். எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் அதில் போட்டிருக்கிறேன்.
மாமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியின் வாயிலாக கூட எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் நம்புங்க, காலையில் 5 மணிக்கு வீட்டில் உள்ள பெண்மணி தனியாக வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இஸ்லாமியர் வராங்க, மார்வாடிஸ் வெளியே வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த அளவு பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்டும் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதியை போய் அவர்கிட்ட கேட்டு 2,20,00,000 ரூபாய் கேட்டு ஷட்டில் கோர்ட் ஒன்று எங்களுடைய வார்டில் கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கிட்ட போய் நான் கேட்கும் போதே இதை தான் கேட்டேன். என்னென்னா, ஷெனாய் நகரில் பெசன் நகரில் மட்டும்தான் ஷட்டில் கோர்ட் இருக்கணுமா? ஏன் வட சென்னையில் இருக்கிற பிள்ளைங்களை அதை அனுபவிக்கக்கூடாதா? அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் டெவலப் ஆகக்கூடாதுன்னு கேட்டேன். உடனடியாக அவர் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த ஷட்டில் கோர்ட் கட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி, கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. நிறைய இளைஞர்கள் அதில் பங்கு பெறாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எங்கள் பகுதியில் ஸ்கர்ட்டிங் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அதுவே கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி பிரத்யேகமாக பெண்களுக்காக ஒரு ஜிம்மு தனியாக கொண்டு வந்திருக்கேன். ஆண்களுக்கு ஜிம் இருக்குது, பெண்களுக்காக பிரத்யேகமாக ஜிம். ஏன்னா பெண்கள் எப்படின்னா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எப்பொழுதுமே அவங்கள பற்றி யோசிக்காமல் குடும்பத்தை பற்றியே யோசிச்சு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. அவங்களுக்கும் உடல் ரீதியாக முன்னுரிமை கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக பெண்களுக்கு ஜிம் கொண்டு வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அதை பயன்பெறுங்க, அதன் மூலியமாக நீங்கள் பயன்பெறுங்கன்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கிறேன். அது ஒரு விஷயம். 2 பள்ளிக்கூடம், மாநகராட்சியினுடைய பள்ளிக்கூடம், எம்ஜிஆர் நகர்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் பில்டிங் ரொம்ப சேதமாக இருந்தது. அதை இடித்து புதுசாக கட்டிட்டு இருக்கிறாங்க. அது 80% வேலை முடிஞ்சிடுச்சு. அதே போல் கண்ணதாச நகரில் 8வது பிளாக், அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடம் இடித்து கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு பணி ஏற்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே வந்து கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் வந்து மருத்துவ சிகிச்சை எடுப்பாங்க. அந்த பில்டிங்கும் கொஞ்சம் பழுது, அதாவது 25-30 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான அதிகாரிகளை அழைச்சி வந்து அதையும் புதுசாக இடித்து கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கை இது வந்து தேவையான புது விஷயங்கள் கொண்டு வந்தது. அதே மாதிரி மக்கள் அன்றாட தேவைகள், கழிவுநீர் அடைப்பு, குடிநீர், ஒரு சில இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டு ப்ராப்ளமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேவையான இடத்துல ஒரு சில இடத்துல ஐமாஸ் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். சாரி. அதே மாதிரி முல்லை நகர் சுடுகாடு அது வந்து நவீனப்படுத்தி எல்பிஜி கேசிஃபையர் மூலயமா மாற்றப்பட்டிருக்கு 55 லட்சம் ரூபாய் உடைய மதிப்பீட்டில். அதே மாதிரி பக்கிங்ஹாம் கால்வாய், நம்ம கேப்டன் கால்வாய், அதெல்லாம் வந்து சீர்படுத்தப்பட்டு மழைக்காலங்களில் பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு செக் வால் சிஸ்டம், புது கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்து, போன மழையில் தண்ணியே இல்லாத அளவுக்கு, போன மழையில் தண்ணி ரொம்ப அதிகங்க, ஏன்னா புழல் ஏரி திறந்து விட்டதுனால பாதிப்பு. அதுக்கு முன்னாடி மழையில் எப்போவுமே பாதிக்கப்பட்டதுன்னா குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகும் அந்த தண்ணி வெளியாகிறதுக்கு. ஆனால் 1.5 நாளில் தண்ணி வெளியாகிற அளவுக்கு அந்த செக் வால் சிஸ்டம் மூலியமாக செயல்படுத்தியிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருந்தது. அதே மாதிரி குப்பை எல்லா இடத்துலையும் கொட்டி வைக்கிறதெல்லாம் இல்லாமல் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி, ஒரு சில இடத்துல ஸ்ட்ரீட்லலாம் கொட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணி, அங்கே வந்து 3 சமுதாய 3 இஸ்லாமியர் எல்லாம் 3 ஃபோட்டோவும் வச்சு இங்கே குப்பை கொட்டக்கூடாதுன்னு போட்டு பல முன்னெடுப்பு எடுத்து இது ஏரியாவே க்ளீனாக இருக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் மக்கள் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தி, இந்த வேலையை எடுத்து ஒரு சர்வீஸாக செய்கிறது. உங்கள் செயல்பாடுகள் கேட்கும்போது எனக்கே ஒரு பெருமூச்சு விடணும் போல இருக்குது. மடை திறந்த வெள்ளம் போல் நீங்கள் இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் சொன்னீங்க. அதை வைத்து நீங்கள் செய்தது உண்மை என்று நம்ப தோன்றுகிறது. இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் வேட்பாளராக இருந்தீங்கல்ல, அப்போது என்னென்ன மக்களுக்கு உறுதிமொழிகள் கொடுத்தீங்க? அந்த உறுதிமொழிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டீர்களா? ஓகே. இல்லை அதில் எதுவும் பாக்கி இருக்கா? ஓகே. அதாவது அது ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா தான். அது மாதிரி பெருசாக ஒன்றையும் கோரிக்கைகள் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தேவைங்க. கொசு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் உண்மைகள், மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பேசுகிறேன்னா வெளிப்படையாக பேசுகிறேன். இதை வந்து கிராஸ் செக் கூட நீங்கள் பண்ணிடலாம். கொசு அதிகமாக இருக்குது. அது கொசுனுடைய தாக்கம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்வாயில் இருந்தோம், அதே மாதிரி குப்பை கிடங்கில் இருந்தோம். இதை வந்து குப்பை கிடங்கை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எல்லாமே எடுத்தோடனே உடனே செஞ்சிருப்போம். கல்யாணம் ஆனோடனே குழந்தை பிறந்துடாது, 10 மாத காலம் பொறுத்து இருக்கிறோம். அந்த மாதிரி. ஆனால் முன்னெடுப்பு, இவ்வளோ நாள் இல்லாததை முன்னெடுப்பு எடுத்து அதை அப்புறப்படுத்துக்கு உண்டான வேலையை செய்திருக்கோம். அது ஒரு விஷயம். கொசு குறைந்திருக்கிறதா? கொசு குறைந்ததுக்கு காரணம் சொல்கிறேன் நான். இந்த கால்வாயின் மூலியமாக ஏற்படக்கூடிய கொசுவை அது ரொம்ப டீப்பாக போயிட்டு அது 7 நாட்களுக்குள்ளே முட்டை இடுது. 7 நாட்களுக்கு பிறகு அது கொசுவாக உருவெடுத்து வெளியே பறந்துடுச்சுன்னா 21 நாட்கள் வெளியே கொசுவாக இருக்கப்படுது. ஸோ அந்த 7 நாள்லேயே அந்த தண்ணியிலேருந்து கொசுவாக வெளியே வராத அளவுக்கு அங்கேயே மருந்து போட்டு அதை அங்கேயே
வெளியே வராத அளவுக்குலாம் ஏற்பாடு செய்து கொசுவோட வாழ்க்கையும் ஆய்வு செஞ்சிட்டீங்க. எஸ் டீப்பாக அப்போ தான் நம்ம வந்து செய்கிற வேலையை எப்படி சரியாக செய்யணும்னு பார்க்க முடியும். அதனால் டீப்பாக என்ட்ரு ஆனால் தான் அதை பண்ண முடியும். அது செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய பார்த்துட்டு இருக்கிற மக்கள் உறுதி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த உறுதிமொழிகளில் நிறைவேற்றப்படாமல் எதுவும் இருக்கிறதா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கேட்கறது பெருசாக ஒன்றும் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன்னஸ் வேணும்னு கேட்டாங்க. அதில் வந்து ரோடெல்லாம் க்ளீனாக இருக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்திருக்கிறேன். நிறைய இடத்துல பேட்ச் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பள்ளம் மேடுலாம் இருந்தது. இப்போ 58 ரோடு சேங்ஷன் ஆகி 58 ரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 26 ரோடு சேங்ஷன் வாங்கி சொல்லி இதெல்லாம் நான் உள்ளே இருக்கிற ரோடு சொல்கிறேன். அதுக்கு மேலே பிஆர்ஆர் ரோடு சொல்லுவாங்க, பஸ் ரூட் ரோடு சொல்லுவாங்க. அந்த பஸ் ரூட் ரோடெலாம் ஒரு பேச்சஸ் கூட இல்லாத அளவுக்கு கிளியராக அப்பப்போ கூப்பிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துறேன். ஸோ வெளியே அவுட்டர் லைன் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்டர்னல்லாம் வந்து எங்கெல்லாம் ரோட்ஸ் போட்டிருக்கோமோ, குறிப்பாக எங்கெல்லாம் தேவையான இடத்துல ரோட்ஸ் போடுறோமோ அதை போட்டிருக்கிறோம். ரோடு போடுறதுக்கு சாங்ஷன் இல்லாத இடத்துல பேச்சஸ் ஒர்க் பண்ணி அந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துருக்குறோம். வெளிச்சத்துக்கு குறை இல்லை, பார்க்கில் நல்லா போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி சுகாதார சூழ்நிலையும் சீர்திருத்தமாக வச்சுருக்கோம். இதுதான் அத்தியாவசிய தேவையெல்லாம் செய்திருக்கிறேன். உங்கள் செயல்பாடுகள் நீங்கள் மன நிறைவோடு சொல்கிறீங்க. இந்த மன நிறைவின் பிரதிபலிப்பாக உங்களது பகுதி மக்கள் உங்கள் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக நிற்கிற கலாநிதி அவர்களுக்கு வாக்குகளை உங்கள் பகுதி அதிகமாக காட்டுமா அந்த முறை? நிச்சயம் காமிப்போம். வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து போன முறை எங்கள் பகுதியில் 37வது வார்டிலேருந்து 10,000 ஓட்டு, உதாரணத்துக்கு 10,000 ஓட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வாட்டி கூடுதலாக 50% 5,000 ஓட்டு கூடுதலாக நான் பெற்று தருவேன் என்று வாக்குறுதி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த அளவுக்கு கீழே போய் மக்கள்கிட்ட வேலை செய்திருக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்கன்னா உடனடியாக அதை செய்துட்டு அவங்களுக்கு திரும்பியும் கூப்பிட்டு இதை செஞ்சாச்சுன்னு சொல்லி சொல்கிற கேரக்டர் நான். அதே நேரத்தில் தேவையான பட்சத்தில் அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு போய் அங்கே நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுக்குற ஆள். எனக்கு இந்த நேரத்தில் உரிமை இருக்குது, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதன் வாயிலாக 50% கூடுதலாக பெற்று தருவேன் என்பது தான் என்னுடைய ஆணித்தரமான உறுதி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நேர்காணலுக்கு நீங்கள் நிச்சயம் வருவோம், சந்திப்போம். அதை வந்து ஆத்தன்டிகேட்டாக ப்ரூஃபோட காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, இந்திய ஒன்றியம் முழுவதற்கும் உள்ள தொகுதிகளில் உங்களது கூட்டணி கட்சி எல்லாருமே சேர்ந்து, காங்கிரஸோடு சேர்ந்து எத்தனை இடங்களை பெறுவீர்கள்? ஆட்சி அமைப்பது என்பது உறுதி. எத்தனை இடங்கள் பெறுவீர்கள் என்பது இப்போதைக்கு அதை சொல்ல விருப்பப்படல. ஏன்னா பாதி இடத்துல முடிச்சிருக்கு, பாதி இடத்துல முடியல. ஆனால் ஆட்சி அமைய போவது உறுதி, மாற்றுக்கிறது கிடையாது. வயநாடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஆனி ராஜா அவங்களும் நிற்கிறாங்க. உங்களோட கூட்டணி கட்சி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அது இடர்பாடா தெரியலையா? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா, பாசிசத்தை வேரோட எடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும். எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக தான். ஏன்னா இந்தியா கூட்டணியில் நாங்கள் கம்யூனிஸ்ட்டாக இருக்கிறோம், காங்கிரஸும் இருக்கிறோம். இங்கே தமிழகத்தில் சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் அங்கத்தினுடைய கேரளாவுடைய கலாச்சாரத்துக்கும் கல நிலவரத்துக்கும் எதிர்த்து போட்டி விட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் எங்களுடைய எதிரியாக நாங்கள் பாஜகவை தான் பார்க்கிறோமே தவிர எங்களுக்குள்ளே நாங்கள் எதுவும் வேறுபாடாக பார்ப்பதில்லை. ராகுல் காந்தி அவர்கள் இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி வந்திருக்கிறார். சிலர் வந்து அனுபவம் இல்லாதவர் என்கிறார்கள். உங்களை பொறுத்தவரை சிறந்த தலைவர், இளம் தலைமுறையை சேர்ந்தவர் என்று சொல்கிறீர்கள். இவர் பிரதமர் ஆனால் என்னென்ன நன்மைகள் இந்த ஒன்றியத்திற்கு கிடைக்கும் என்று கருதுகிறீர்கள்? இது வந்து தேர்தல் வாக்குறுதியிலேயே கிளியராக சொல்லியிருக்கோமே சார். தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக, உதவித்தொகையாக கொடுப்போம். நலிந்த பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி, குடும்பத்துக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். முக்கியமாக வேலை இல்லாத சூழ்நிலையை மாற்றுவோம்னு சொல்லியிருக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லியிருப்போம். அதுக்குண்டான பயிற்சி முகாம்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்கிறோம். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பாடுகள் செய்யப்படும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் கல நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்க மேனிஃபெஸ்டோ இது. இதெல்லாம் செய்தாவே மக்களுக்கு தேவையான முழு பூர்த்தி அடையும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ இந்த மகாலட்சுமி திட்டம் சொல்கிறீங்க, 1,00,000 ரூபாய் பெண்களுக்கு. இதை எப்படி எதிர்க்கட்சியினர் சொல்கிறாங்கன்னா, இலவசங்களை கொடுத்து நாட்டு மக்களை கெடுக்கிறார்கள், இது தேவையற்றது என்று சொல்கிறார்கள். இது மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் முன்னெடுப்பு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி. மக்களுடைய தேவையை அறியணும். நான் வந்து அந்நிய நாட்டுக்கு போய்
நான் வெளியே இது பண்ணிட்டேன் அது பண்ணினேன். இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு முதல்ல கொடுக்கணும், நாளைக்கு பிரியாணி கொடுக்கறது அப்புறம். அதன் அடிப்படையில் மக்களுடைய தேவை, இந்திய பிரஜையினுடைய தேவை, இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை தேவை என்னவோ அதை முதல்ல செய்யணும். அதுதான் வந்து முன்னெடுப்பாக எடுத்து. இதை வந்து ஏதாவது ஒரு சர்ச்சை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது வேற. நாளைக்கு வந்து கொடுக்கும்போது அதை அமைதியாக இருந்து பார்க்க தானே போகிறீங்க. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியில் சொல்வதென்றால் இளந்தலைமுறை வாக்காளர்கள் எங்களைத்தான் ஆதரிக்கிறார்கள், அவர்களது வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு தான் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய கருத்து? கிடையவே கிடையாது, நிச்சயம் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் இந்த இந்திய ஒன்றியத்தை உலக அளவிலே நான் நிலைநிறுத்தி இருக்கிறேன், இதற்கென்று ஒரு தனி மதிப்பை கொண்டு வந்திருக்கிறேன், உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை மதிக்கின்றது என்றெல்லாம் சொல்கிறார். இது உண்மையா இல்லை உண்மைக்கு மாறானது? உண்மைக்கு மாறானது தான் சார். அதாவது நான் இப்போவே முன்னாடியே சொன்னேன், இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் கவனிக்கிறது, குடும்பத்தை முதல்ல பாருங்கள் சாமி. குடும்பத்தை கவனிக்காமல் நான் போய் வெளியே போய் நான் நல்லா அட்வைஸ் பண்ணுறேன், நான் வெளியே நல்ல அட்வைஸராக இருக்கிறேன், வெளியே இருந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறது ஏன்? குடும்பத்தில் இந்தியா என்பது ஒரு குடும்பம். இந்தியாவில் இல்லை மக்களை முதல்ல வறுமையிலேருந்து, வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள அந்த பாதிப்புலேருந்து வெளியே எடுத்துடுவாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அதை சரி பண்ணுங்கள். உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி பேசி இனிமேல் அவருக்கு. அதாவது அதானி வந்து ஒரு பெரும் பணக்காரராக இருக்கிறார், அவர் ஒரு இந்தியர் என்ற நிலையில் அதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதானி என்ற ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சி பாராட்டக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வியாபாரத்தின் வாயிலாக தன்னுடைய நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாரு, அவர் வளர்ச்சி அடைகிறார். ஆனால் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, மோடி அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குறார், அவருக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு. அவருடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இவருடைய பங்களிப்பு, இதெல்லாம் காரணம் என்ன? மறைமுகமாக இவருடைய வளர்ச்சியும் அதில் இருக்குது என்பது தான் உறுதி. தனிப்பட்ட நபர் வளர்வதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் சட்டத்திட்டத்தில் உள்ள ஓட்டைகளை, இப்போது தேர்தல் பத்திரம் பற்றி பேசணும், தேர்தல் பத்திரம் வாயிலாக டொனேஷன்ஸு உள்ளே கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பலவிதமான சலுகைகள் அதானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய வளர்ச்சிக்கு செயல்படுகிறது என்பது தான் வருத்தப்படக்கூடியது. ஏழைகளை வந்து வஞ்சித்து, ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து, ஏழைகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் சலுகைகள் கொடுப்பது வரவேற்கத்தக்கது. அதை தடுத்து நீங்கள் உயர்ந்து இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் மேலே செஞ்சு அவரை உயரடைய செய்வது என்பது வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதானி அவர்கள் பிரதமரின் பினாமியாக இருக்கிறாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் பினாமியாக இருக்கிறாரா? ரெண்டுமே சொல்லலாம். அப்போ அந்த காசு எல்லாம், அந்த பணம், அவரிடம் இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் இவர்களுக்குரியது என்று நினைக்கிறேன். மறைமுகமாக அதுதான் சார் நடக்குது. இப்போ தேர்தல் பத்திரத்திலேயே அது வெளிப்படையாக வந்துடுச்சு சார். ஒரு மெடிசன் தயாரிக்கிற கம்பெனி அது குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து டொனேஷன் கொடுத்த பிறகு அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கப்படுது, அதோடைய எம்ஆர்பி ப்ரைஸ் மாற்றப்படுது, அதிகரிக்கப்படுது. இதெல்லாம் இடன் அஜெண்டாவா இல்லையா? உள்ளுக்குள்ள விஷயமா இல்லையா? அதே மாதிரி தான் இதையும் பார்வையாக பார்க்கணுன்றது தான் கருத்து. இந்துக்களின் தாலியை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுக்க போகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். 2 எருமை மாடு வைத்திருந்தால் ஒரு எருமை மாட்டை அரசு பறித்து கொள்ளும், இப்படியெல்லாம் பேசுகிறாரே, பரப்புரை செய்கிறாரே, இந்த பரப்புரை உண்மையா? இது வந்து அவருக்கு பயம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக ஏப்ரல் 19க்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 400 இடங்களுக்கு மேற்பட்ட இடத்திலே பாஜக வெல்வது உறுதி என்பது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்களா, காங்கிரஸ் கமிட்டியுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி பேசுகிறாங்க, தாலியை பற்றி பேசுகிறாங்க. மேனிஃபெஸ்டோ வந்து முதல்ல காங்கிரஸுக்கு மறைமுகமாக விளம்பரமே கொடுத்து விட்டாங்க வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து காங்கிரஸுடைய வெப்சைட்லேருந்து இதை டவுன்லோட் பண்ணி அப்படின்னா இருக்குது மேனிஃபெஸ்டோவில் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேடை பேச்சில், அவங்க பாஜகவோட மேடை பேச்சில் இதை பற்றி பேசப்படுது, வரவேற்கத்தக்கது. அதே போல் தாலியை பற்றி பேசியிருக்காங்க. இது இந்தியாவுடைய வசிக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்குமே ஒரு அசிங்கமான ஒரு செயலாக தான் எடுத்துக்கணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பெண்களை தாலியை வந்து தன்னுடைய உயிராக நினைக்கிறவங்க, தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அந்த தாலி என்ற ஒரு அம்சத்தை போய் கொச்சையாக, தாலியை கூட அறுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கொச்சையாக பேசுறது வந்து ஒரு சாதா மக்கள் பேசினாவே ஏற்றுக்க முடியாது.
மாண்புமிகு பிரதமர் பேசுறது ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப அசிங்கமான செயலாக தான் இதை கருதப்படணும்ன்றது என்னுடைய கருத்து. எருமை மாட்டு விஷயத்துக்கு வாங்க. எருமை மாடம் அதே தான். எருமை அதான் சார், ஏதாவது நல்லது செய்ய விருப்பப்படுறானா செய்யட்டமே சொல்லிட்டு பாராட்டி தடவி கொடுத்து அனுப்பணும்னு இல்லை. அவனை வந்து எருமை மாடு தாலி அது இதுன்னு சொல்லி அவனை செய்ய விடாம பார்த்துக்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய சூழ்ச்சியான அணுகுமுறை என்பது என்னுடைய அபிப்பிராயம். காங்கிரஸ் காலத்தில் பல இடங்களிலே குண்டுவெடிப்பு நடந்தது, தீவிரவாதிகள் உட்புகுந்தனர் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களது ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் எந்த விதமான அந்த குண்டுவெடிப்புகளெல்லாம் இல்லை, நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். சார் இப்போது கர்நாடகத்தில் நடந்த இதை பற்றி பேசுவோம், பிரிஜ்வால் ரெவேனா பற்றி பேசணும். அது நாட்டுக்கு நடக்கக்கூடிய அநீதி இல்லையா? இந்த ஆசிஃபா பானோ பற்றி பேசுவோம், மணிப்பூரில் இதெல்லாம் ஒரு அநீதி இல்லையா? அது என்ன குண்டு போட்டால் மட்டும்தான் மக்கள் சாப்பிட்றாங்களா? இதுவும் தாங்க சார் ஒரு மன வேதனைப்பட்டாவே ஹியூமன் ரைட்ஸில் போயிட்டு மன உளைச்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு முடியல. இல்லாத ஒரு விஷயத்தில் அப்போ செய்யணும்னு சொல்லி தூண்டுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு சொல்கிற கேள்வி மாதிரி தெரியுது. இது முற்றிலும் நடைமுறை இல்லாத ஒரு விஷயமாக கருதுகிறேன். எங்களது ஆட்சி காலத்தில் பெரும் சேதம் விளைவிக்கக்கூடிய குண்டுவெடிப்புகள் எல்லாம் இல்லை. மற்ற ஆட்சியிலையும் அதெல்லாம் நடந்திருக்கு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிலாம் நடந்திருக்கு. ஆனால் குண்டு வெடிப்புன்றது இல்லவே இல்லை. அதை தான் முக்கியமாக பரப்புரைக்கு பயன்படுத்தும். ஒரு மனுஷன் செத்தா எப்படி சாவறான்றது தான் முக்கியம், அவன் செத்தான்றது முக்கியம் கிடையாது இல்லையா? குண்டு வெடிச்சு செத்தாதான் சாவா? ஏன் நம்ம வீட்டு குழந்தை இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தன்னுடைய கர்ப்பம் இழந்து அதுவும் 10 பேர் முன்னாடி எல்லாருடைய பார்வைக்கு பட்டு அந்த விஷயம் நடக்குது. அது ஒரு பாவப்பட்ட செயலாக எடுத்துக்க முடியாதா? குண்டு வெடிக்கிறத பற்றியே ஏன் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் நான். போதைப் பொருளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அதிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் அதில் சிக்கினார் என்பதால் தமிழ்நாட்டில் போதைப் பொருளுடைய பெருக்கம் அதிகரித்து விட்டது அப்படின்னு பேசுகிறாங்க. இடையில இப்போ குஜராத்தில் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கும் அடிப்படையாக மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இந்த போதைப் பொருள் முதல்ல அந்நிய நாட்டிலேருந்து உள்ளே எப்படி சார் வருது? அதானி நடத்தக்கூடிய யார்டில் தான், ஷிப்பிங் யார்டில் தான் அவங்க மூலியமாக தான் இது வெளியவே வருது. ஏன்னா அதிகாரத்தை நான் முன்னாடி இருந்தே அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அதானியினுடைய ஷிப்யார்டு வாயிலாக பண்ணுறாங்க. இது மூலியமாக நாட்டுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீர்கேடு ஆகிறாங்க. இளைஞர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகிடுது. திருமணத்துக்கு ஃபிட்டே இல்லாமல் போயிடுறாரு. இப்படிப்பட்ட அவலங்கள் இந்த போதைப் பொருளால் ஏற்படுது. இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கு நாட்டு உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கேயே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணாமல் உள்ளே விட்டுட்ட பிறகு இந்த மாதிரிலாம் பேசுறது நாட்டை பாதுகாக்கிற விதம் இதுதான்ன்றது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பிஜேபியினர் பேசினால் மது இருப்பதை அவர்கள் பெரிதாக பேசுகிறார்கள். இங்கே மதுனால தான் இந்த ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது, இதை ஒரு குறையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களது கருத்து? படிப்படியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக குறைப்போன்னு சொல்லியிருக்கிறாரு. குறைச்சிக்கிட்டு தான் வராரு. நிறைய இடத்துல அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வருங்காலங்களில் குறையப்படும் என்பது என்னுடைய புரிந்துணர்வு. அருணாச்சல பிரதேசத்தில் சீனா நாடு உள்ளே வந்திருக்கிறது, பல பகுதிகளுக்கு அவர்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது? காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஏன் இப்போது பிரதமர் இந்தியானுடைய எல்லையில் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண்ணு திறந்து இல்லையா? ஏன் கண்மூடித்தனமாக அதை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க, முன்னெடுப்பு எடுக்க மாட்டீங்க? பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அமைதியாக இருக்கார், மாண்புமிகு பிரதமரும் அமைதியாக இருக்கார். இப்படி இருந்தால் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய நாடுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு பாசிச பாஜக அரசு காரணமாக இருக்கிறது என்பது உறுதியான ஒரு விஷயம். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சி மாற்றம் பெற்ற பிறகு நிச்சயம் இதற்கு உண்டான தீர்வு காணப்படும் என்பது உறுதியான. காங்கிரஸ் ஆட்சியில் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள், அது மிகப்பெரிய தவறு என்றெல்லாம் பரப்புரை செய்கிறார்கள். அதிலும்
தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது அதை பேசினார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அல்லது கச்சத்தீவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கச்சத்தீவு என்பது ஆக்சுவலாக வந்து இவங்க திசை திருப்பிட்டாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்துட்ருக்குறவங்க இவ்வளோ நாள் கச்சத்தீவையே பற்றியே பேசாமல் தேர்தல் நேரம்னு வரும்போது மட்டும் கச்சத்தீவை பற்றி பேசியிருக்கிறாங்க. கச்சத்தீவுக்கு ஆக்சுவலாக காங்கிரஸ் பேரியக்கம் நன்மை செய்ததை மறைக்கப்பட்டு தேர்தலுக்காக கையெடுக்கப்பட்ட ஒரு செயலே தவிர இது தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. இதன் வாயிலாக நிச்சயம் நடைபெறுகின்ற தேர்தல் நிச்சயம் பாதிப்பு ஏற்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே வென்ற பகுதிகள், அதை தாண்டி காங்கிரஸ் இந்த முறை அதிகபட்சமாக எத்தனை இடங்களை பெறும் என்று நினைக்கிறீர்கள்? நான் முன்னாடி சொன்னேன், எத்தனை இடம் என்பது முக்கியம் இல்லை, நான் பாஸ் ஆகிறேனாதான் தான் முக்கியம். நான் பாஸ் ஆக ஆட்சி அமைப்பேன் என்பது உறுதியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி. நன்றி. இவ்வளவு நேரமும் எங்களது கேள்விகளுக்கு தங்களது கருத்துக்களை பதில்களாக தந்தமைக்கு எங்களது மனம் கனிந்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. நேயர்களே, மற்றொரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.